மைசூரில் தலைமறைவாக இருந்த யூடியூபர் முக்தார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். யூடியூபர் முக்தாரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி ஒட்டு மொத்தமாக திமுக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுகவுடைய ஆபாச ஊடகவியலாளர் அந்த ஆள் யாரை பற்றி வேணால் ஆபாசமாக பேசலாம். திமுகவை தவிர அண்ணன் சீமான் அவர்களையாக இருக்கட்டும், விஜய் அவர்களையாக இருக்கட்டும், மற்றபடி பிஜேபிக்காரங்க எல்லாத்தையுமே, ஆலிஷா அப்துல்லா, அண்ணாமலை எல்லாத்தையுமே அப்படியே தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க அது நடந்திருக்காது. ஆனால் நான் அவங்கள அசிங்கப்படுத்துவேன், ஏன்னா அவங்க திமுக இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரே கங்கணம் கட்டி இல்லாத பொல்லாத உண்மைக்கு மாறான பல தகவல்களை சொல்லி அது பர்சனலை பற்றியே பேசுகிறான் பாருங்கள். இந்த முத்தார் அப்படிங்கிற கேடுகட்ட நபர், அந்த கேடுகட்ட நபரை தமிழ்நாடு போலீஸ் கர்நாடகத்தில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. எங்கே கைது பண்ணியிருக்காங்கன்னா, கர்நாடகத்தில் போய் ஒரு விடுதியில் ஆல்ரெடி இவனுக்கு தெரியும், இவன் ஒரு லேவியன் தான் வியாபாரம் தான் விற்றுருந்தான். எந்த லேவியம் அப்படின்னு சொல்லி தெரியும், சிட்டுக்குருவி லேவியன் தான் விற்றுருந்தான். அதுக்கப்புறம் தான் இமயம் டிவிக்கு வர்றான், அதுக்கப்புறம் சத்யன் டிவிக்கு வர்றான். சத்யன் டிவியில் காக்கா பிடிச்சி அங்கே சீமான் அவர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி, அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, சின்ன சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை எடுத்து வச்சு அந்த பையன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இங்கே அங்கே இலங்கையில் போர் நடந்திருக்கும்போது கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்தார், சீமான ஒரு நடிகையோட மதுரையில் அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குறான். முழுக்க ஆபாசம், வக்கர புத்தி, திமுகவுக்கு எதிராக யார் இருக்காங்களோ, திமுக யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஊடகத்தில் இருக்க மொழியும் தகுதியற்ற ஒரு இழி பிறவியிலே கேடுகட்ட பிறவி யாருன்னா அந்த முத்தார் தான். அவன் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியான செய்தி. அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், நாம் தமிழருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த விஷயத்தை பண்ணின தமிழ்நாட்டு காவல்துறையினருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையாலுமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஆலிஷா அப்துல்லா ஒரு புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய குழந்தைகள், பச்சிலம் குழந்தைங்க, அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குங்க. அண்ணாமலைட்ட போய் எதர்ச்சியான ஒரு கட்சி தலைவர், இவங்க பாஜகவில் இருக்கான், அவர் பாஜகவில் இருக்கிறாரு, போகிறாங்க போய் பிள்ளைய கொடுக்குறாங்க, பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு குழந்தை வந்திருக்குங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்கள்ல, அவ்வளோ நடந்திருக்கும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு இந்த திரிசூரியா அந்த முத்தாரோ அந்த குழந்தைங்களை இழிவுபடுத்தாங்க, அந்த குழந்தைங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. இவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன்லாம் ஊடகத்துறையில் இருக்கதே தப்பு. அந்த சாயல் பார்த்திங்கன்னா ஒன்று ஆலிஷா அப்துல்லா மாதிரிக்கு இன்னொன்றுட்டு அவ்வளோ வக்கர பேச்சு, அவ்வளோ ஒரு இழிவான ஒரு பேச்சு பேசுகிறான் இந்த முத்தார் அப்படிங்கிறவனும் இந்த திரிசூரியா அப்படிங்கிறவரும். இப்போ இந்த விஷயத்துக்கு ஆலிஷா அப்துல்லா கரெக்டான நேரத்தில் போய் புகார் கொடுத்தாங்க. கரெக்டாக விஜய் அவர்கள் ஆட்சி வந்தோடனே, ஏன்னா விஜய் அவர்களை என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சுருக்கான். சீமானை அசிங்கப்படுத்துறது தான் அவனுடைய ஒரே நோக்கம், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஆடியோ கூட வெளியே வந்துச்சு, போய் வீரலட்சுமிகிட்டையும் விஜயலட்சுமிகிட்டையும் ஒரு டீலிங் பேசுகிறான். 2024 விஜயலட்சுமி அந்த திருப்பி வழக்கு கொடுக்க வந்தாங்களே, அப்போ நீங்கள் தனியாக போனால் வேலைக்கு ஆகாது, நான் வந்தால் தான் அசிங்கப்படுத்த முடியும் சீமானை, ஏன்டா வாங்க நம்ம 3 பேரும் போய் சீமானை இன்னும் அசிங்கப்படுத்துவோம். அப்போ சீமானை அசிங்கப்படுத்தணும் தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு, அதான் இவனுடைய நோக்கம். அதே மாதிரி தான் விஜய் அவர்களை, திரிஷா அவர்களை வச்சு ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக பேசியிருக்கான். அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களே ஆலிஷா அப்துல்லா அவர்களையும் வச்சு கொச்சையாக பேசியிருக்கான். இவனுடைய பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னா வேறு யாரும் இல்லை. இந்த படத்தை பார்த்து தெரியும், இப்போ பின்னணியில் இருக்கவங்க இவங்க தான். ஒன்று திமுக, ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, இன்பநிதி, இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது. ரெண்டாவது என்னென்னா இந்த அமீர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இவன் எடுக்கிற பேட்டி இருக்குல்ல, முத்தார் எடுக்கிற பேட்டி இருக்குல்ல, முத்தாருடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, அப்போ இவனுடைய பேட்டி எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி இருக்காங்களா, அவங்கள்ட்ட போட்டு காமிங்க. இவனை ஆதரிக்கிறீங்க, அவனுடைய தேவியுடைய 2ஆம் ஆண்டு விழாவுக்கோ எதுக்கோ போகிறீங்கன்னு வைங்களேன், அவனோட நெருக்கமாக இருக்கீங்க, அவன் சரியான ஊடகம் நினச்சி அவன் கூப்பிட்றான்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இப்போ இவன் பேசுகிற ஒரு வீடியோ எடுத்து போட்டு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் மனைவியோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் அக்காவோ, உங்கள் மகளையோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மக, அவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்க பார்க்க முடியுமா? அப்போ இவனை மாதிரி ஒரு ஆபாசவாதியை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த கும்பல், திராவிட கும்பல் எல்லாம் அப்படி தாங்க, ஊருக்கு தாங்க பாடம் எடுக்கும், ஊருக்கு தான் என்ன நல்லா வேசப்படும், ஊருக்கு தான் பாடம் எடுக்கும். ஆனால் தனக்குன்னு வச்சுக்க எல்லா ஆபாசமும் பண்ணுவாங்க, எல்லா இழிவான செயலும் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த முத்தார், இந்த அமீரெல்லாம். இந்த இதுக்கு ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் தெரியாதா? திருமாவளவனுடைய அந்த சீமான்னு சொல்லியிருப்பார், திருமாவளவன் முறைச்சான அடிப்பேன். நம்ம கூட அப்போ அவ்வளோ சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனால் அவ்வளோ தூரம் சீமான் அவர்கள் திருமா மேலே பாசமாக இருப்பார். ஆனால் சீமான் அவர்கள் இழிவுபடுத்துறது, சீமான் தாய் இழிவுபடுத்துறது, கொச்சையாக பேசுகிறதையே வழக்கமாக வச்சுருக்க இந்த முத்தாருக்கு போய் திருமாவளவன் ஆதரவு கொடுக்குறாரு. அதே 2ஆம் ஆண்டு இதுக்கு போகிறாரு. புரியுதுங்களா? என்ன
அவ்வளவு ஆசை என்னென்னா இவங்களை வந்து வளர்க்குறது யாருன்னா இந்த திருமாவளவன் போன்றவர்கள், இந்த அமீர் போன்றவர்கள், இந்த உதயநிதி போன்றவர்கள், இந்த ஸ்டாலின் போன்றவர்கள் வந்து வளர்க்குறாங்க. அப்போ ஸ்டாலின் தன் பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறனால தான் போன ஆட்சியில் திமுகவுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அவங்கள அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம். இப்போ பல பேர் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா தொடர்ந்து ஆட்களை வந்து யாராவது கூட்டி வச்சிடுறது. இந்த வியனரசு, நாச்சியா சுகுந்தி, அப்புறம் வந்து களஞ்சியம் அப்படிங்கிற கூப்பிட்டு சீமானவர்களை பற்றி இஷ்டத்துக்கு வந்து பேசுறது. ஒரு தடவை ஐயா மணியரசனை கூட கூப்பிட்டு இஷ்டத்துக்கு வந்து கேள்வி கேட்குறது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியே. அப்போ நம்ம பதிலுக்கு வந்து கருணாநிதி அவரை பற்றியோ ஸ்டாலின் அவரை பற்றியோ பேசினா பேச முடியாது. என்ன பேசணும், நம்ம அப்படி தனிப்பட்ட முறையில் பேச வேணாம். ஆனால் அவங்களெல்லாம் பேச மாட்டான். சீமானவர் தனிப்பட்ட விஷயமே பேசிகிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இழிவான பிறவி தான் இந்த முத்தார். இந்த முத்தாரை வளர்த்தது யாருன்னா இந்த திமுக தான். முழுக்க முழுக்க முத்தார் அப்படிங்கிறவர் திமுகவுடைய ஊடகவியலாளர். இந்த திமுகவோட ஊடகவியலாளரில் வந்து திமுக போன 5 வருஷம் ஆட்சியில் ரொம்ப செழிப்பாக வந்துருந்தாப்புல. இன்னும் சொல்ல போனால் கர்ம வீரர் காமராஜர், கல்விந்தன் திறந்த காமராஜர், அவரை கொச்சப்படுத்துகிறாங்க. நாடார் சங்கங்களுக்கு பூரா எதிர்ப்பு தெரிவித்து, நாம் தமிழர் கட்சி பூரா எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணாங்க. இவனை கைது பண்ணணும். ஆனால் கைது பண்ணவே இல்லை. அவர் காமராஜர் ஆட்சியில் வந்து கள்ள நோட்டு வந்து நடந்துச்சு, அடித்தாங்க. காமராஜர் வந்து என்ன அவருடைய சொந்த காசுலையா ஸ்கூல் கட்டினார் அப்படின்னு இஷ்டத்துக்கு காமராஜர் ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி கிடையாதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடிச்சு விட்டா இந்த முத்தார். அப்போ அந்த முத்தாரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி நாடார் சங்கங்கள் அமைப்பு நிறையா பேர், முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வந்து ஆரம்பித்து எல்லா சங்கங்களும் நாம் தமிழர் கட்சியும் எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் எது கைது கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சி, திமுககாரன்ல அவன். ஏன்னா திமுகவை என்ன பண்ணுன்னா காமராஜருக்கு வந்து தப்பாக பேசும். நாங்கள் தான் ஏசி போட்டு கொடுத்தவங்க. இன்னும் தனிப்பட்ட முறையில் காமராஜர் அவளை இழிவுபடுத்தினது யாருன்னா இந்த திமுககாரங்க. அப்போ திமுககாரங்க சொல்ல தானே இவன் சொல்கிறான். அப்போ கைது கிடையாது. அது மாதிரி தான் தேவர் அவர்களையும் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது. தமிழ் தலைவர் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறது. என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொதுவாக சீமானவர்களை எதுக்கு இந்த ஆட்கள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திராவிட பின்னணி, வேறு ஒரு பின்னணியும் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் கடந்த 5 வருஷமாக வந்து சுதந்திரமாக சீமானவர்களை திட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு, அண்ணாமலை அவர்கள் இஷ்டத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பேசிக்கிட்டு, இப்போ விஜய் அவர்களை குறித்தும் எப்படிப்பட்ட தமிழை நோக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கும் விஜய். இதெல்லாம் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறது வேறு, ஆனால் இது வந்து வேறு. அப்போ இந்த மாதிரியான விமர்சனம் தொடர்ந்து வச்சுருந்த முத்தார் இன்றைக்கி வந்து வசமாக சிக்கிட்டாப்புல. போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க. இவனே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இடத்துல தான் இருந்திருப்பான். அதை வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவன் இப்படிப்பட்ட ஆள் தான், அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது கர்நாடகாவில், அங்கே தான் இருக்குதா, அப்போ அங்கே தான் இருப்பான்னு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இவன் வந்து அந்த மாதிரி ஒரு நபர் தானே. வாயை திறந்தாலே தனி மனித விஷயத்தை பற்றி தான் பேசக்கூடிய ஒருத்தன் இவன் வந்து இன்னும் கைது செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அலிஷா அப்துல்லா குழந்தைகளை அசிங்கப்படுத்தினதுக்கு மெயினாக இந்த கைது அப்படிங்கிறது நம்ம வந்து வரவேற்கிறோம். திமுக ஆபாச முத்தார் கைதை நம்ம கொண்டாடுகிறோம்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.